வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டில் ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். இந்த சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு கடாயில் 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு, தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிறேன். வெங்காய தக்காளி கடையில் சாம்பார் டேஸ்ட்டை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி கடாயிலேயே திருப்பியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் அலசி அதிலேயே ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். வெங்காய தக்காளி கடையில் கொதித்ததும் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஆயில், கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்து பொரித்து கடாயில் சேர்த்துக்கிறேன். கடாயில் சேர்த்ததும் ஒரு கொதி வந்த உடனே நமக்கு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டான வெங்காய தக்காளி கடையில் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.